வணக்கம், என் பெயர் டாக்டர் குரு தவான். இந்த வீடியோவில் உங்கள் நுரையீரலில் நீர் நிரம்பியதை எவ்வாறு தவிர்க்கலாம் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, the given English sentence either's not much to provided sari. The given English sentence either's not much to provided context. See, please provide the correct sentence to be translated. See, please provide the correct sentence to be translated. இப்போது உங்கள் கழுத்தில் நீர் நிறைந்து கொள்ள ஒரு பொருள் உள்ளது. ஆனால் கால்களில் தண்ணீர் நிரம்பிய ஒரு நோயாளி படுத்துக் கொண்டால் கால்களில் இருந்து நீர் வெளியேறி கால்களின் வீக்கம் நீங்கும் என்று ஒரு சிக்கலை நாம் காண்கிறோம். ஆனால் அவரது உச்சரிப்பில் தண்ணீர் நிரப்பப்படுகிறது. எனவே பெரும்பாலும் இரவில் நோயாளி உட்கார வேண்டும். நோயாளி உச்சரிப்பில் சுமார் நீர் உள்ளது. நோயாளி தண்ணீரில் முழுவதும் மூழ்கினார் என்று உணர்கிறார். நோயாளி உடல் நிலை மாற்றுவதன் மூலம் பிரச்சினை தீரும். இந்த பிரச்சினை நடக்கின்றது மற்றும் அதை எவ்வாறு தீர்க்க முடியும் மற்றும் அதில் சுமார் எப்படி சிகிச்சை கொடுக்க முடியும் என்பது எங்களுக்கு தெரியும். அதனை புரிந்து கொள்ள முதலில் நாங்கள் அருமையாக புரிந்து கொள்கிறோம். அப்படியே இந்த தண்ணீர் பாட்டில் நீங்களே ஆகின்றீர்கள் என்று கருதினால் உங்கள் கால்களில் தண்ணீர் உள்ளது என்று நாம் அழைக்கலாம். நீங்கள் நிற்கும் வரை உங்கள் கால்கள் கீழே உள்ளன. எங்கள் நுரையீரல் மேலே உள்ளது. பின்னர் தண்ணீர் கால்களில் இருக்கும். ஆனால் நீங்கள் படுக்க ஆரம்பித்தவுடன் கால்களில் இருந்து நீர் வெளியேறியிருக்கும் போது நீர் நுரையீரலில் நிரம்பி தொடங்கின்றது மற்றும் இதனால் நீங்கள் சுமார் உணர்வுகளை அனுபவிக்கின்றீர்கள். எனவே இதை குணப்படுத்த வேண்டும் என்றால் அது மிக எளிதானது. உடலில் உள்ள அதிகப்படியான நீர் வெளியேற்ற மருந்துகளை மட்டும் மருத்துவர் உங்களுக்கு வழங்குங்கள். தண்ணீர் குடிக்க குறையுங்கள் மற்றும் உப்பின் அளவை குறைக்கவும். அப்படியே இருந்து உடலில் உள்ள அதிகப்படியான நீர் வெளியேறும். ஆனால் தண்ணீர் வெளியே வரும் வரை நாம் எப்படி தூங்குகிறோம் என்பது மிகவும் முக்கியம். ஏனென்றால் நோயாளி இரவில் சரியாக தூங்க முடியாமல் பிரச்சினைகள் ஏற்படும். உங்கள் திரையில் ஒரு முக்கோண பில்லோ காட்டப்படுகிறது. இந்த திருகோண வடிவில் உள்ள பில்லோவை உங்கள் படுக்கையில் வைத்து படுக்க வேண்டும். நீங்கள் பார்க்க முடியும் என்று காணலாம். உங்கள் கால்களின் மேல் உள்ள மார்பின் பகுதி மற்றும் நுரையீரலின் பகுதி காணப்படுகின்றன. இதன் காரணமாக கால்களில் உள்ள நீர் உங்கள் நுரையீரலை நிரப்ப முடியாது. இது நல்ல தூக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் இது ஒரு தற்காலிக முறை, நிரந்தரமான முறை அல்ல. For a permanent solution, you need to consult your doctor. அதில் உள்ள மொத்த புரதத்தின் அளவை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். மொத்த புரதம் எவ்வளவு உள்ளது என்று பார்க்க வேண்டும். உங்கள் உடலில் புரதம் குறைந்தால் அல்புமின் குறைந்து உள்ளது. இதனால் உங்கள் உடலில் நீர் நிரப்பப்படுகிறது. ஏழைகள் தங்கள் உடலில் தண்ணீர் நிரப்பப்படாது என்று அர்த்தம். உடலில் தண்ணீர் நிரப்புவது குறைவான மொத்த புரதம் உள்ள நோயாளிகளில் மட்டுமே சிலர் தான் என்று தெரிகிறது. எனவே நாம் புரதத்தை அதிகரிக்க வேண்டும் மற்றும் டையூரிடிக் மருந்துகளை எடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் உடலில் நிறைந்து கொள்ள வேண்டாம். ஏனெனில் நீர் அளவை குறைத்து மேலும் நீர் வெளியேற்ற மருந்துகளை எடுத்துக்கொண்டால் உடலில் சேரும் நீர் வெளியேறத்தை தொடங்கும். ஹாவுக்கு தண்ணீர் நிரப்புவதின் சிக்கல் குறைவாகும். நமது உச்ச நிலை பேருந்துகளை தவிர்க்க முக்கியமானது. ஏனெனில் நுரையீரல் தோன்றினால் நோயாளி உயிரிழப்பு எளிதாகவும் இருக்கலாம். சிறுநீரகங்கள் செயலிழக்கின்றன, நுரையீரல் செயலிழக்கிறது மற்றும் மருத்துவர் இரண்டில் ஒன்றை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு வழக்கு உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். எனவே மருத்துவர் யாரை காப்பாற்றுவார், நுரையுறுப்பு அல்லது சிறுநீரகம்? மருத்துவர் நுரையீரலை பாதுகாக்குவார். Even if the kidneys are completely damaged, there's still a way out through dialysis. ஆனால் உச்சநீரகம் சேதமடைந்தால் நோயாளியை வெண்டிலேட்டரில் வைக்க வேண்டும். மேலும் வெண்டிலேட்டரில் இருந்து வெளியேறுவது சாத்தியமற்றதாகிவிடும். அதனால் உங்கள் நுரையீரலை பாதுகாக்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் உடலில் தண்ணீர் நிரம்பி இரவில் தூங்குவதில் சிக்கல் இருந்தால் நுரையீரலில் தண்ணீர் நிரப்ப வேண்டாம். ஏனென்றால் இது நடக்க அனுமதிக்காதீர்கள். அப்படி செய்தால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். எனவே இந்த வீடியோவிலிருந்து நுரையீரலின் முக்கியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று நம்புகிறேன்.
நீங்கள் தண்ணீர் நிரம்பியிருந்தால் அதை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு உள்ள மருந்து செய்தி உங்களுக்கு புரிந்து கொள்ளப்பட்டது. இன்னும் நீங்கள் ஏதேனும் சந்தேகம் அல்லது கேள்விகள் உள்ளனவாகவிருக்கின்றனவாகவும் நீங்கள் வரவும் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் எனது மருத்துவர் குழுவுடன் பேசலாம். இதுவரை நான் உங்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பின்வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை குட்பை. नमस्कार।